காட்டிலே திசை மாறும் வாழ்க்கை. அக்கா, இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி 2 பேரும் சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க? மீனாட்சி அக்கா, எப்பவும் நீங்கள் தான் தைரியமாக இருப்பீங்க, ஆனால் இப்போ ஏக்கா இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க? மீனாட்சி அக்கா. என்ன அம்சாக்கா, நீங்களும் சேர்ந்து இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க? விடுங்கக்கா, எல்லாம் இருக்கிறது தான். நீங்கள் தான் எப்பவும் தைரியமாக பேசிகிட்டு இருப்பீங்க, இப்போ நீங்களே இப்படி உட்காந்துருந்தா எப்படிக்கா? அப்படி இல்லை ருக்கு, இந்த பொம்பளைக்கு மட்டும் எப்போவுமே நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன்னாலே பொறுக்காது. எப்படித்தான் நாய் மாதிரி மோப்பம் முடிக்குமோ தெரியல, கரெக்டாக கண்டுபிடிச்சி என்னை ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்குது. கல்யாணம்னு ஒன்று ஆயிட்டாலே இந்த மாமியாக்காரிகளோட பிரச்சனை இந்த ஜென்மத்தில் யாருக்குமே தீராது போல. ஆமாம் மீனாட்சி அக்கா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே அந்த பொம்பளையை கட்டிச்சு குதறலாம் போல கோபம் வருதுக்கா. அம்சாக்கா, மீனாட்சி அக்கா. அக்கா, அவங்களோட டார்கெட்டே நம்மளை எப்படியாவது தோக்கடிக்கணும், நம்ம மனசை எப்படியாவது கெடுத்து விட்டாதானக்கா நம்ம வேலை செய்யாமல் இருப்போம். அதுக்காக தாக்கா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அம்சாக்கா, எனக்கு தெரிஞ்சு நம்ம மீனாட்சி அக்கா கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் நீங்கள் எப்பவும் தைரியமாக தானேக்கா இருப்பீங்க, அப்புறம் ஏக்கா இன்னைக்கு இப்படி இருக்கீங்க? அக்கா, இதையெல்லாம் கண்டுக்காதீங்க, விடுங்கக்கா, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஆமாண்டி இருக்கு, நானே ஒரு நிமிஷம் இந்த பொம்பளையை நினச்சி தேவையில்லாமல் என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பொம்பளைக்கு நான் நேற்று என் மாமா கூட படத்துக்கு ஜாலியாக போயிட்டு வந்துட்டேன், அதனால தான் பொறுக்க மாட்டாமல் என்னை திட்டிகிட்டு போகுது. இன்னைக்கு இருக்குது கிளவிக்க வீட்டில் கச்சேரி. இவங்க எப்பவுமே நம்மளைய நிம்மதியாக இருக்கிறக்கே விட மாட்டாங்களாட்ட தெரியுது அம்சு. அக்கா, சூரியனை பார்த்து நாய் உழைச்சா நாய்க்கு கேடா சூரியனுக்கு கேடா? சொல்லுங்க பார்க்கலாம். இவளுகள்லாம் இப்படிதாக்கா நம்மளை உட்கார வைக்கணுங்கிறதுக்காகவே என்ன வேணாலும் பேசுவாங்க. நம்ம அதையெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணுமாக்கா. நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலையுண்டுன்னு தானே இருக்கிறோம். ஆனால் இவங்க மட்டும் ஏன் தேடி தேடி வந்து என்னைய வம்பு பண்ணுறாங்கன்னே தெரியல. என்ற மாமியாளுக்கு எப்பவுமே என்னை கண்டா ஆகவே ஆகாது. ஏதோ ஒரு வழியில் என்னைய நோகடிச்சுட்டே தானே இருக்குது. நான் பாட்டுக்கு சிவனேன் என்ற வேலையுண்டு என் பிள்ளை உண்டுன்னு தானே இருக்கிறேன். ஆனால் கம்முனே இருக்க மாட்டேங்கிறா. ஏந்தே இத்தனை வகுத்தெரிச்சலோ என் மேலே தெரியலையே. அக்கா, நம்மளை எப்படியாவது உலக்காட்டணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம தலை நிமிந்து வாழ்ந்து காட்டணும்னா இதையெல்லாம் கண்டுக்கவே கூடாதுக்கா. அடுத்தடுத்து நம்ம வேலை என்னவோ அதைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அக்கா, எல்லாத்துக்கும் நம்ம மனசு தாக்கா காரணம். அதைய மட்டும் நம்ம கொஞ்சம் இலகிற கூட்டம், அப்புறம் நம்ம அவ்வளவுதான். அதனால எப்பவுமே நம்ம மனசை தைரியமாக வச்சுக்கணும் மீனாட்சி அக்கா. நீங்கள் எந்திரிங்க, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஆமாம் மீனாட்சி அக்கா, நம்ம அம்சக்கா சொல்கிறது தாக்கா கரெக்டு. நம்ம வேலை என்னவோ அதையை நம்ம பார்க்கணும். இப்படியெல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றத்துக்கு ஆகாது. நீங்கள் பேசாமல் இப்படி சோகமாக இருக்கிறத விட்டு போட்டு எந்திரிங்கக்கா. அதுவும் சரித்தேன். நம்ம இப்படி உட்காந்துக்கிறதுனால நட்டம் என்னமோ நம்மளுத்தேன், அவைகளுக்கு என்ன பின்னே நம்ம இப்படி உட்காந்துட்டு இருந்தோம்னா அவைகளுக்கு கிளுகுலுன்னு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இனிமேல் யார் என்ன பேசினாலுமே நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியத. சூப்பர்க்கா, இப்போத்தான் நீங்கள் கரெக்டாக பேசுனீங்க. அக்கா, அவங்க பேசினா பேசிட்டு போகட்டுக்கா, நம்ம வேலையை பார்க்கலாம். ஆமாம் மீனாட்சி அக்கா, இனி நம்மளை யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே நம்ம வழியில் குறுக்க வந்தாங்க நம்மளும் பதிலுக்கு பதில் பேசிட வேண்டியதாக்கா. ஆமாண்டி அம்சு, இனிமேல் யார் என்ன பேசினாலும் அதையை பார்த்துட்டு பொறுத்துட்டு போக போகிறதில்ல. எல்லாத்துக்கு பதிலுக்கு பதில் நம்மளும் கொடுப்ப முடியும். மீனாட்சி அக்கா, என்ன ஆனாலும் சரிக்கா, நம்ம 3 பேர்த்துக்கு நடுவில் யார் வந்தாலும் நம்ம இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையாக இருக்கணுமுக்கா. என்னது இன்னைக்குன்னு பார்த்து ஒரு பஸ் கூட வரமாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? என்னது நந்தினியும் இன்னும் காணோம். ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்ணுறான்னு தெரியலையே. பேசாமல் அம்மா கூட கோவிலுக்கு போயிருந்தாலாச்சும் ஜாலியாக ஏதாவது வாங்கியாவது சாப்பிட்டு வந்துருக்கலாம். எதுக்கும் வழி இல்லாமல் காலேஜ் போகிறேன்னு நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன். நான் ஒரு பஸ்ஸையும் காணோம், என் ஃப்ரெண்ட்ஸையும் காணோம். சே, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கே கிளம்பிட வேண்டியது தான். ஹாய் மீனா, குட் மார்னிங். என்னப்பா சீக்கிரமே வந்துட்டியா? நான்லாம் கரெக்ட் டைமுக்கு தான் நந்து வந்திருக்கேன். நீயும் இந்த பஸ்ஸும் தான் லேட்டு. பஸ்ஸையும் இன்னும் காணோம், நீயும் ரொம்ப லேட்டு.
சாரி மீனா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாட்டிக்கு கொஞ்சம் முடியலையா, அதான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, 9 மணி பஸ்க்கு போய்க்கலான்ட்டு தான் வந்தேன். இன்னும் 8:30 பஸ்ஸே போகலையா? நந்து, எனக்கு என்னவோ இன்னைக்கு பஸ் வர மாதிரியே தெரியல. கிழக்கையும் ஒரு பஸ்ஸும் போகல, மேக்கியும் ஒரு பஸ்ஸும் போகல. அப்போ எப்படி நமக்கு இன்னைக்கு பஸ் வரும்? என்ன மீனா சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஒரு பஸ் கூட போகலையா? ஐயோ, அப்புறம் நம்ம இன்னைக்கு எப்படிப்பா காலேஜ் போறது? என்ன பண்றது? எங்க அண்ணா இருந்திருந்தாலாவது கொண்டு போய் விட்டுருப்பாரு. இப்ப அண்ணாவும் வீட்டுல இல்ல, என்ன பண்றது? சரி விடு மீனா, ஏதாவது ஒரு வழி கிடைக்காமையா போக போகுது. பஸ் வராட்டி திரும்பி ஜாலியா வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். உனக்கு என்ன நந்து, நீ ஒரு ஃபோன் பண்ணா உன் ஆள் வந்து கூட்டிட்டு போயிடுவா. ஆனா எனக்கு அப்படியா? நான் இன்னைக்கு லீவ் போட்டுக்கலான்னு தான் நினைச்சேன். நான் வேற ரெக்கார்ட் சப்மிட் பண்ணவே இல்லையா, அதனால தான் வந்தேன். இல்லாட்டி வந்திருக்கவே மாட்டேன். என்ன மீனா, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசுற? ஹே நந்து, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இவ்வளோ ஃபீல் பண்ற? மீனா, நாங்க லவ் பண்ற விஷயம் உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியாது. எங்க அப்ச்சி அம்ச்சிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவங்க உயிரையே விட்டுருவாங்க தெரியுமா? என்ன நந்து நீ, அதுக்காக நீ லவ் பண்ற மாப்பிள்ளைய விட்டு போட்டு அவங்க சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல, அது மட்டும் என்னால முடியாது. நீ எதுக்கு காலையிலேயே இந்த டாபிக் பத்தி பேசுற? விடு விடு, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்கேன்? நந்து, நான் சும்மா தான் சொன்னேன், கோவிச்சுக்காரடி. அண்ணா நீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்கு 100 ஆயிசு. இப்பதான் உங்களை பத்தி பேசணும், நீங்களே வந்துட்டீங்கன்னா. என்னம்மா சொல்ற? அண்ணா, நான் இப்பதான் பஸ்ஸே வரல, உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணா நீங்க கொண்டு போய் விடுவீங்க காலேஜ்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் நீங்களே வந்துட்டீங்க. சூப்பர்ண்ணா, சூப்பரான என்ட்ரி. அப்படியா நந்து? இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? உங்களுக்கு யார் சொன்னா இப்ப பஸ் வரலன்ட்டு? எதுக்காக இங்க வந்தீங்க? என்னாச்சு நந்து, எதுக்கு கோபப்படுற? எனக்கு பஸ் வரல நல்லா தெரியல, சும்மா இந்த பக்கம் வந்தா அப்படியே நீங்க நின்றுட்டு இருந்தீங்களேன்னு வண்டியை நிறுத்தினேன், அவ்வளோதான். என்னாச்சு, எதுக்கு இப்படி கோபப்படுற? நந்து பாவண்டி, அவரு எதுக்கு இப்படி காலையிலேயே மூஞ்சி கட்டிட்டு இருக்கேன்? பேசாம சந்தோஷமா பேசு. இங்க பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போங்க. யாராவது பார்த்தாங்க அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். பேசாம இங்கிருந்து கிளம்புங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். எதுக்கு இவ்வளோ கோவப்படுறேன்? இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், நீங்க நின்றுட்டு இருந்தீங்களேன்னு பார்த்தேன், அவ்வளோதான். நந்து, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. இன்னைக்கு பஸ் வர மாதிரியே தெரியல. பேசாம அண்ணாவையே காலேஜில் கொண்டு போய் விட சொல்லலாம்டி. ப்ளீஸ் டி, சொன்னா கேளுடி, யாருக்கும் தெரியாது. இங்க பாரு மீனா, பேசாம இருக்கிறியா? நானே அடிவயிறெல்லாம் கலக்குது, பயத்துல நின்றுட்டு இருக்கேன். நீ வேற என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத. இப்ப மட்டும் எங்க அம்ச்சியோ அப்ச்சியோ யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தாங்க, நான் செத்தேன். பேசாம இருடி. நந்து, இப்படியே எத்தனை நாளைக்கு பயந்து சாக போறேன்? எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரியதானே போகுது. அது இப்பவே தெரிஞ்சா என்னடி? பஸ்ஸே வரல. நான் பேசாம, நான் சொல்றதை கேளு, அண்ணா கூடவே போயிடலாம். இங்க பார் மீனா, நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன், பேசாம இருந்துடி. என்ன 2 பேர் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன விஷயம்? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டு 2 பேர் இப்படி தலைக்கு ஒட்டிட்டு நான் பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன மீனா? சொன்ன கேளுடி, இது சொல்லாதடி, பேசாம இருடி. நீ என்ன சொன்னாலும் நான் சொல்லதான் போற, விடுடி. மீனா, இருடி. என்ன மீனா, உன் ஃப்ரெண்டு என்ன சொல்லவே வேண்டாங்கிறா? எதா இருந்தாலும் சொல்லு, அண்ணன் பாத்துக்கிறேன். அண்ணா, அது நாங்க ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு பஸ் கூட கிழக்கியும் வரல, மேக்கியும் போகலண்ணா. நாங்க எப்படி இன்னைக்கு காலேஜ்க்கு போறது? அண்ணா, இன்னைக்கு நாங்க கண்டிப்பா காலேஜ் போயே ஆகணும். இன்னைக்கு நாங்க ரெக்கார்ட் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்னா. இந்த ரெக்கார்ட் மட்டும் சப்மிட் பண்ணல, எங்க செமஸ்டர் மார்க் கோவிந்தாதான். எங்களை எப்படியாவது கொண்டு போய் காலேஜ்ல விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ். ஆடா, அவ்வளோதானே? இதுக்கா 2 பேரும் இவ்வளோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கொண்டு போய் விடுறேன், வாங்க. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, எங்க 2 பேர்த்துக்கும் உங்க வண்டியில இடம் பத்துமா? எங்கேயாவது கொண்டு போய் போட்டுற மாட்டீங்களே? ஐயோ, சே, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். நீங்க எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணி வந்துக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. நந்து, எரும மாடு, நானே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ வேணா போ, நான்லாம் வரமாட்டேன். லூசு, இங்க பாரு, எல்லாரும் இந்த டைமிங்ல நம்ம ஊர்ல வேலைக்கு போயிட்டாங்க, யாருமே இல்லை, யாரு பார்க்க மாட்டாங்க. பயப்படாம வாடி, பேசாம ஷாலை தூக்கி தலையில போட்டுட்டு உட்காருவான்ட்டு இல்லை. இங்க பாரு, ஒரு பஸ்ஸையும் காணோம். இன்னைக்கு நம்ம கண்டிப்பா காலேஜ் போயே ஆகணும், பேசாம வா. அண்ணா, நந்தினியும் வராலாமா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நான் ஒன்றும் வரல, நான் ஒன்றும் வரேன்னு சொல்லவே இல்லையே, நீங்களே போங்க, நான் எல்லாம் பஸ்லயே வந்துக்கிறேன்.
சொன்ன கேளு நந்தோ, பயப்படாத. நான் என்ன உன்னை மட்டுமா கூட்டிட்டு போறேன், 2 பேர்த்தையும் தானே கூட்டிட்டு போறேன். அப்புறம் என்ன பயம்? இன்னைக்கு என்னமோ பஸ் வர மாதிரி தெரியல. அங்க மரப்பாலத்துல பாலம் டிராஃபிக்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு பஸ்ஸும் வராம அப்படியே திருப்பிட்டானுங்களட்டுக்குது. கண்டிப்பா ஒரு பஸ்ஸும் வராது. நீங்க டைமிங்க்கு காலேஜ் போக முடியாது. அதனால நான் சொன்ன கேளு, என் கூட வா, நான் கொண்டு போய் விட்டுறேன். இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் வர மாட்டேன், நீங்களே போங்க. அண்ணா, அவ வராட்டி பரவாயில்ல, நீங்க என்ன கொண்டு போய் டிராப் பண்ணுங்கண்ணா. நான் இன்னைக்கு எப்படியாவது ரெக்கார்ட் சப்மிட் பண்ணியே ஆகணும். இல்ல இந்த செமஸ்டர்ல நான் அரியர் தான். நந்து, சொன்ன கேளு, வாமா. நீங்களே போங்க, நான் வரல. நீ சொன்ன கேட்க மாட்டேன், என்னவோ பண்ணு, அப்புறம் நான் போயிருவேன், பாத்துக்கோ. உங்களை யார் இப்ப இங்க வர சொன்னது? ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் நந்து, சொன்னா கேளுடி, டைம் ஆயிட்டே இருக்குது, கொஞ்சம் வர்றையா? உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கிடி செல்லக்குட்டி, வாடி. என்ன சிரிப்பு உங்களுக்கு? பேசாம வந்து வண்டியில ஏறினா கரெக்ட் டைமுக்கு காலேஜ் போலாம். இல்லைன்னா இங்கேயே வெயில்ல நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் பார்த்து மெதுவா போங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல நல்லா புடிச்சு உட்காருங்க. எப்படியோ ஒன்று, நல்லபடியாக நம்ம அரவிந்த் கல்யாணம் மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஒரு கவலையும் இல்லை. அதுக்கப்புறமா நல்லவிகளுக்கு ஆண்டவன் ஏதோ ஒரு வகையில் துணையாக இருப்பான்னு நம்ம அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அது உண்மையாக போச்சுவோ. ருக்குமணி, ருக்குமணி. அத்தை, மாமா, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? அம்மாடி ருக்கு, சும்மா உன்னையும் அரவிந்தையும் பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போகலான்ட்டு தான் வந்தோம். உன்னை அரவிந்த் வரலையே சாமி? அத்தை, அவன் வர்ற டைம் தாங்க அத்தை, இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவான். இருங்க அத்தை, உங்களுக்கு சாப்பிட்றக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். ஐயையோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாமி, நாங்கள் உண்டு கை கழுவுனதையும் வர்றோம். நான் அரவிந்த் இருப்பேன்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசிட்டு போகலான்ட்டு தான் வந்தோம். அத்தை, அரவிந்த் வர்ற டைம் தாங்க அத்தை. ஒரு வேளை ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாக வருவான். நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்டவே சொல்லுங்க அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இல்லடிம்மா, என்னதான் இருந்தாலும் கட்டிக்கு போறவன் அவன் இருந்தான்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு வாத்தோ அத்தனதான். அக்கா, அரவிந்த் வாடா, வந்துட்டியா? கரெக்டான டைம்ல தாண்டா வந்திருக்கிற, வாடா. அத்தை, மாமா நல்லா இருக்கீங்களா? இப்பதான் வந்தீங்களா? சொல்லியிருந்தா நாங்களே வந்து பார்த்துருப்போமே. அப்பா அரவிந்து, உன்னை பார்த்து பேசிட்டு போலான்ட்டு தான் நாங்களே நேராக வந்தோம். என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க மாமா. கொஞ்சம் ஒர்க் அதிகம், அது ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இல்லாட்டி சீக்கிரம் வந்துடுவேங்க மாமா. அதுக்கு என்னடா தங்கமே, தொழிலுன்னு போன அப்புறம் முன்ன பின்ன இருக்கத்தானே செய்யி. அத்தை, மாமா, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க. அரவிந்த் வந்துட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லுங்க மாமா. அது ஒன்றும் இல்லைடா கண்ணு. நம்ம எத்தனைதே ஆசைப்பட்டாலுமே கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஜாதகமெல்லாம் பொறுத்து பார்க்கணுமல்லோ. அதை முதல்ல அரவிந்த் ஜாதகத்தையும் நந்தினி ஜாதகத்தையும் கொண்டு போய் முதல்ல பொருத்தம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை பற்றி எல்லாம் பேசலான்ட்டு தான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு வந்தோம். சரிங்க மாமா, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாங்க மாமா. ஜாதகமெல்லாம் இருக்குதுங்க மாமா, நாங்கள் எடுத்துகிட்டு வர்றோங்க. அதுக்கு இல்லைடா தங்கம், ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட போகிறீங்க. அதுக்கு வேண்டியெல்லாம் என்னதே இருந்தாலுமே ஒரு ஜாதகம், கல்யாணம், 1000 காலத்து பயிர் பொருத்தம் பார்க்குறோம். உங்களுக்குன்னு பெருவி யாராலும் ஒருத்தங்க கூட நின்னாங்கன்னா தானே ஆகு. நாங்கள் இருக்கிறோம். என்னதே இருந்தாலுமே ஒருத்தர் நாள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு நாங்கள் நினச்சோம். அதான் சரி சொல்லலான்ட்டு வந்தோம். அத்தை, மாமா, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? உங்களுக்கே தெரியாதா? எங்கள் அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. இது எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் இப்படி கேட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அக்கா, நான் அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன், கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு. நான் சொல்ற எதையாவது நீ கேட்குறியா? இப்போ பாரு, இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இப்படிதான்க்கா இருக்கு. போக போகத்தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் சொல்ற எதையாவது நீ கேட்குறியா? ஒன்னா? ஐயோ அரவிந்த், நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. நாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையப்பா. ஐயோ அரவிந்த் தங்கமே, நாங்கள் தப்பாவெல்லாம் ஒன்றும் சொல்லல சாமி. உங்கள் அப்பத்தம்மான்னு உங்களுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள கூப்பிடலாம். அவங்க வெறுவீதானோ, அவங்களும் உங்களுக்கு வந்து முன்னாடி நிற்கிட்டு நம்ம வேத்தி வேறன்னு அவங்களுக்கும் ஆசை இருக்குமல்லோன்னு நாங்கள் சொல்ல வந்தோம். அத்தனைதான்.
இங்க பாருங்கத்த, அப்பத்தான்ற நினைப்பு அவங்களுக்கு இருந்திருந்தா நாங்க இவ்வளோ தூரம் 2 பேர் தனியா கஷ்டப்பட்டோமே, அவங்க ஒரு நாளாவது எங்களை வந்து பார்த்துருப்பாங்கல்ல. இது நாள் வரைக்கும் எங்களை வந்து அவங்க பார்த்ததும் இல்லை, நாங்களும் போனதும் இல்லை. எங்களுக்குன்னு யாரும் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன் என் கல்யாணத்தை பத்தி யாரும் பேசாதீங்கன்னு. டே அரவிந்த், கொஞ்சம் கோவப்படாதடா. அத்தையும் மாமாவும் சொல்கிறது நியாயம் தானே. நம்ம அப்பத்தா இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்டா அரவிந்த். இங்க பாருக்கா, நம்மளுக்கு அப்பத்தாலும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நான் சொன்னதை சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ பேசாம இரு. அத்தை மாமா, நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அதுவும் இல்லாம இந்த கல்யாணத்துல எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. என் அக்கா சொல்றாளேன்னு அவ சந்தோஷத்துக்காக தான் நான் ஒத்துட்டேன். ஆனா ஆரம்பத்திலேயே இப்படி பிரச்சனையை ஆரம்பிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. டேய் அரவிந்த், என்னடா பேசுற? முதல்ல தள்ளுடு அந்த பக்கம். அக்கா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறியா? நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு அரவிந்த், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. தள்ளுடு அந்த பக்கம். அத்தை மாமா, அரவிந்த் பேசுறத தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டான். எங்களுக்கு அப்பத்தாலும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. நாங்க 2 பேர் தான் எதுவா இருந்தாலும் முன்னாடி நின்று பார்க்க போறோம். அரவிந்துக்கு நான் பார்க்க போறேன், எனக்கு அரவிந்த் பார்க்க போறான். இதுல உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சொல்லுங்க, நான் ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன், நாளைக்கு போய் பார்க்கலாம். இல்லாட்டி அரவிந்த் சொன்ன மாதிரி எங்களை விட்டுருங்க. ஐயையோ அம்மாடி, நீங்கள் இந்த அளவுக்கு கோபத்தோடு இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை சாமி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 பேரே நில்லுங்கோ பாருங்கோ, எங்களுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாடி தாங்கோ, நம்ம கொண்டு போய் பார்க்கலாம். சரிங்கத்த, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் காலையில் அரவிந்தை கூட்டிகிட்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே கொண்டு போய் பார்த்துக்கலாம். சரிம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை. அரவிந்துக்கு நல்லா கோவமெல்லாம் தணிஞ்சு சரியானதுக்கு அப்புறமா சொல்லுங்க, அப்புறம் போய் பார்த்துக்கலாம். சரிங்க மாமா. சரிடா கண்ணு, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்க மாமா, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க மாமா. அரவிந்த் ஏதோ கோபத்தில் பேசிட்டான். அதனால என்னடா கண்ணு என்ற வெத்த பையனாட்ட அவன் பேசினா பேச்சார, அதெல்லாம் ஒன்றும் இல்லையேடு. அப்போ நாங்கள் போயிட்டு வர அரவிந்தே. சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. அப்பா அரவிந்த், நீ என்னத்துக்கு கோவப்படாத சாமி. நாங்கள் தப்பாவெல்லாம் ஒன்றும் நினச்சி சொல்லல. உங்கள் விரியும் போல் பண்ணுங்கோ, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்காலை கூட்டிகிட்டு நாளைக்கு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வா சாமி. கொஞ்சம் யோசிச்சு பாரு, சரியா? சரிங்கத்த, நாங்கள் காலையில் ஃபோன் பண்ணுறோங்கத்த. சரி சாமி, அண்ணா நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்கத்த, போயிட்டு வாங்க. டேய் அரவிந்த், இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பெரியவங்க கிட்ட பேசுகிறேன். ஏன்டா அரவிந்த் இப்படி நடந்துக்கிறேன்? பின்ன என்னக்கா, சும்மா வந்து 9 அதுக்கு தான் கல்யாணம் வேண்டாம், ஒரு கருமம் வேண்டான்னு சொன்ன. நீ சொன்ன கேட்குறையே ஒன்றா. சை. டேய், ஐயோ கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணும் கடவுளே. ஐயோ, எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுமாட்ட தெரியுதே. ஈஸ்வரா, எனக்கு நீ ஏதோன